Hi everyone, welcome to Veggie Treat. எங்கள் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. இன்றைக்கி நம்ம ஈஸி அண்ட் சிம்பிள் ஸ்வீட் ரவா லட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் மெஷர்மெண்ட்டோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, ரெஃபர் பண்ணிக்கோங்க. கடாயில் ஒரு 1 டேபிள் ஸ்பூன் கீ ஆட் பண்ணிக்கலாம். கீ ஹீட் ஆனதுக்கப்புறம் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிற முந்திரி பருப்பை செவக்க வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ அதே கீலையே நம்ம எடுத்து வச்சுருக்கிற 1 கப் ரவாயை போட்டுடலாம். ரவா நல்லா செவக்க வறுத்து எடுத்துக்கணும். கேஸை சிம்மில் வச்சு வறுத்து எடுத்துக்கோங்க. வித்தின் 5 மினிட்ஸில் இந்த ரவா வறுபட்டுரும். இந்த ரவாயை ஆறினத்துக்கப்புறம் மிக்சியில் போட்டு நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா நைஸாக பொடி பண்ணிக்கலாம். அதே மாதிரி 1 கப் சுகரையும் நைஸாக பொடி பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ அதே சேம் கடாயில் ஒரு 1/2 கப் கீ ஆட் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் கீ ஹீட் பண்ணிக்கலாம். கேஸை சிம்மில் வச்சே ஹீட் பண்ணுங்கள். அது சூடாகிறதுக்குள்ளே நம்ம இங்கே பொடி பண்ணி வச்சுருக்கிற ரவா சுகர் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி ஒரு 1 பிஞ்ச் ஏலக்காய் பவுடரும் நம்ம வறுத்து வச்சுருக்கிற முந்திரி பருப்பையும் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ கீ நல்லா சூடாக இருக்கும். 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ இதை கீயையும் இதோட சேர்த்து நம்ம கிளறிட வேண்டியதான். இந்த எல்லா மாவுலையும் சூடாக இருக்கிற கீயை ஊற்ற வேண்டாம். இதில் ஒரு 1/2 போர்ஷனாக பிரித்து ஊற்றிக்கோங்க. ஏன்னா கீ சூடாக இருக்கும்போது ஊற்றினா தான் உருண்டை பிடிக்க வரும். எப்போ வேணுமோ அப்போ கீயை சூடு பண்ணி ஊற்றிக்கலாம். ஸ்பூனால் மிக்ஸ் பண்ணிவிட்டு நமக்கு வேணுங்கிற அளவுக்கு எடுத்து ஸ்பூனால் மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிட வேண்டியதான். இப்போ கை பொறுக்கிற சூட்டில் இருக்கும்போதே உருண்டை பிடிக்கலாம். கொஞ்சம் நல்லா உருட்டி அழுத்தமாக பிடிங்க. அப்போ தான் நீங்கள் யூஸ் பண்ணுற வரைக்கும் அது உடையாமல் விரிசல் விடாமல் இருக்கும். நல்ல உருண்டையாக அழுத்தி பிடிச்சிடுங்க. இப்போ பாருங்கள், எந்த விரிசலும் இல்லை, நல்ல உருண்டையாக வந்திருக்கு. இப்போ இன்னொரு உருண்டையும் பிடிச்சி காமிக்கிறேன். நல்லா அழுத்தி பிடிச்சிங்கன்னா தான் உடையாமல் இருக்கும். இப்போ நம்மளோட சுவையான ரவா லட்டு ரெடி. நீங்களும் இந்த தீபாவளிக்கு இந்த ரெசிபி அவங்க வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஹாப்பி தீபாவளி.